அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அடியேனுடைய இனிய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளவும். இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான 2 முகங்கள் கொண்ட ஒரு கருத்தை, ஒரு தத்துவத்தை மகா பெரியவர் நமக்காக விளக்குகிறார். அதற்கு தலைப்பு ஆடாத சுடர் என்று வைத்திருக்கிறோம். ஆடாத சுடராக ஆக வேண்டும் மனம், அந்நிலை கூடவே பழக. அதாவது சிம்னிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விளக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த சுடர் பதறுவதில்லை. ஒரு தீபம் ஆடாமல் அசையாமல் நிற்பதற்கு நிறைய பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. அதுபோல் மனம் ஆடாமல் அசையாமல் கூர்த்து ஒரு சுடர் போல் நிற்பதற்கு நிறைய உழைக்க வேண்டியிருக்கிறது, அது பழக வேண்டியிருக்கிறது. எனவே ஆடாத சுடராக ஆக வேண்டும் மனம், அந்நிலை கூடவே பழக வேண்டும் தினம். மூடாதவான் எங்கும் உண்டிருக்க, முத்துச் சுடர் போல் நிலாவும் கொழிக்க, தேடாமல் திணறாமல் தெளிய வேண்டும். தேடாமல் திணறாமல் தெளிய வேண்டும். இருந்த இடத்தில் இருந்தபடி வானில் பறந்து வரலாம் பழகு. தெய்வத்தின் முன் சுடராய் ஒளிர வேண்டும். இதெல்லாம் நீட்ட பிச்சை உனதருள் இல்லையா? சிவனவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி. தேடாமல் திணறாமல் தெளிய வேண்டும். தெய்வத்தின் முன் சுடராய் ஒளிர வேண்டும். ஓடாமல் உள்ளே நாம் ஒடுங்க வேண்டும். விரியறதல்லப்பா ஞானம் என்று திருவண்ணாமலையில் அச்சுதானந்த சுவாமிகள் பேசுவார். தேடாமல் திணறாமல் தெளிய வேண்டும். தெய்வத்தின் முன் சுடராய் ஒளிர வேண்டும். ஓடாமல் உள்ளே நாம் ஒடுங்க வேண்டும். ஒன்றேதான் நன்று என்றே ஒன்ற வேண்டும். ஒன்றேதான் நன்றென்றே ஒன்ற வேண்டும். என்ன சொல்கிறார் மகா பெரியவா? எது ஆனந்தம்? ஏதோ ஒன்று வருவது, ஒரு பெறுவது, கிடைப்பது, மற்றவர் நமக்கு தருவது, அது அல்ல ஆனந்தம். அதெல்லாம் ஆனந்தமே இல்லை என்று சொல்கிறார். மனம் ஆடாமல் இருப்பதுதான் உண்மையான ஆனந்தம். மனம் ஆடாமல் அசையாமல் இருப்பதுதான் உண்மையான ஆனந்தம். தீப சுடர் போல தஸ்யா சிகாயை மத்தியே பரமாத்மா விவஸ்திதங்கிறது இல்லையா வேதம்? அப்படி இருக்கணுங்கிறார். மனம் ஆடாமல் இருப்பதுதான் உண்மை ஆனந்தம். மற்றைய சந்தோஷங்கள் எதுவுமே நிரந்தரமானவை அல்ல. இதை மிக அருமையாக என்னுடைய குருநாதர் ஒரு முறை எதேச்சையாக கேட்கும் பொழுது சொன்னார். பீஸ் இஸ் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் நாட் பீஸ் என்றார். அமைதியே ஆனந்தம், சந்தோஷம் ஆனந்தம் ஆகாது. சந்தோஷம் அமைதி ஆகாது, சாந்தி ஆகாது. பீஸ் இஸ் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் நாட் பீஸ். அமைதியே ஆனந்தம், சந்தோஷம் சாந்தி ஆகாது, நீடித்த அமைதி இல்லையா? இப்ப பாருங்க, மனம் ஆடாமல் இருப்பதுதான் உண்மை ஆனந்தம். மற்ற சந்தோஷங்கள் எதுவுமே நிரந்தரமானவை அல்ல. அப்போ சித்தப்பிரமை பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? பாவம், புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சுகம் துக்கம் எதுவுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. கஷ்டம் உணர்ச்சி இதுவே கிடையாது, சுக துக்கம் இல்லை. அது ஆனந்தமாகாது, அது ஆனந்தமாகாது. ஏன்? அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். உறங்குகிறோம், ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு உலகமே இல்லை. ஏன்? அந்த உடம்பை பற்றிய உணர்வே இல்லை. அப்போ உலகமும் இருக்க முடியாது இல்லையா? நான் ஒன்று இருந்தால் தானே நீ, அது, இது, அவர்கள், இவர்கள் இருக்கும். அதுவும் இல்லை. ஆனாலும் அந்த ஆழ்ந்த உறக்க ஆனந்த நிலை என்று நாம கருதிவிட முடியாது. ஏன்? சித்தப்பிரமை பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆழ்ந்த உறக்கத்திலே அடங்கி இருக்கும் போதும் சரி, அது ஏன் ஆனந்த நிலை என்று நாம் கருத முடிவதில்லை என்ப அழகான விளக்கம் ஒன்று தருகிறார். இது ரொம்ப ஆன்மீக பாதையில இருப்பவர்களுக்கு இது ஒரு அரிய விளக்கம் என்றே நான் கருதுகிறேன். ஏன் அப்படி கருதுகிறார்னா, எது சித்தப்பிரமை பிடித்தவர்களுக்கும் சரி, ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, அது ஆனந்தம் என்று அவர்கள் கருத முடியாது. ஏனென்றால் அப்போது தாங்கள் ஆனந்தமாக இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் யுவர் பிளிஸ், யூ ஆர் நாட் இன் பிளிஸ் என்றார் ஒரே அடிஸ்டர். நாம் ஆனந்தமாக இருக்கிறோம், நாம் அமைதியாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வு இருக்க வேண்டும்ங்கிறார். யூ ஷுட் நோ தட் யூ ஆர் பீஸ்ஃபுல், யூ ஆர் அட் பீஸ். யூ ஷுட் நோ தட் யூ ஹவ் அரைவ்ட் அட் தி த்ரெஷோல்ட் ஆஃப் பிளிஸ். அப்படி இருந்தால் தான் அது ஆனந்தம், அப்படி இருந்தால் தான் அது அமைதி என்று அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். மனதில்
அலையெழாமல் இருக்க வேண்டும். மனம் அலையெழாமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அமைதியாக இருக்கிறோம் என்கின்ற முழு உணர்வுடன் அப்படி இருக்க வேண்டும். அந்த நிலை வந்துவிட்டால் நமக்கு ஈடு இணை இல்லை. அது வர வரைக்கும் நம்ம வேலை குறைவதில்லை. அப்படியே பயணம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். மனம் என்று ஒன்று இருந்து அதிலே எண்ணங்கள் தோன்றுகின்றபடியால் தான் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா என்று நாம் இருக்கிறோம் என்ற எண்ணமே உண்டாக முடிகிறது. மனம் நின்று போய்விட்டால், அதாவது எண்ணம் தானே மனம், எண்ணமல்லால் மனசென்று தனியாக ஒன்று எதுவும் இல்லை. எனவே மனம் நின்று போய்விட்டால், அதாவது எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் போய்விட்டால் இந்த பேத புத்தி போய்விடும். அது ஜீவாத்மா, இது பரமாத்மா என்கின்ற பேத புத்தி இல்லாமல் போய்விடும். பரமாத்மாவுக்கு வேறு இல்லாத அத்வைதம் என்கின்ற பெரிய நிறைந்த நிலையில் அப்படியே ஆடாமல் அசையாமல் நாம் இருந்து விடுவோம். சாந்தி வேண்டும், அமைதி வேண்டும் என்று நாம் மனசை நிறுத்தினாலும் அதனுடைய பலன் அகண்டாகாரமான அத்வைத்த அனுபவமே ஆகிறது. எப்படி நீ எதை கருதி வெறும் ஒரு அமைதிக்காக, ஒரு நீடித்த ஆனந்தத்துக்காக வேண்டித்தான் இந்த மனதை நம்ம பழக்கிறோம், மனதை தாண்ட வேண்டும், மனதை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதனுடைய முடிவு அந்த நம்ம கோருகின்ற ஆனந்தம், நாம் கோருகின்ற அமைதி, அதையெல்லாம் தாண்டு அகண்டாகாரமான அத்வைத்த அனுபவமாகவே ஆகிறது. அண்டங்கள் யாவையும் ஆக்கினோன் யான், அவை பிழையாமே சுழற்றுவோன் யான், கண்ட பல் சக்தி கணமெல்லாம் நான், காரணமாகி கதித்துளோன் நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான், ஞானச் சுடர்வானில் திரிகுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் பலவாய் விளங்கும் அறிவாய் விளங்கும் முதற்சோதி நான் என்று பாரதி சொல்லுகின்ற அந்த அத்வைத்த நிலையை குறிப்பிடுகிற அகண்டாகாரமான அத்வைத்த அனுபவமே நமக்கு முடிவில் நேருகிறது என்று மகாபெரிவாள் சுட்டிக்காட்டுகிறது. ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு சந்திப்பை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியார் மகாபெரிவாளை சந்திக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சந்திப்பு. அவர் என்ன சொல்றாரு, பெரியவாள்கிட்ட அவர் சொல்றார், அன்புதான் எங்க கொள்கையிலேயே முக்கியமானது. என்ன எங்க கொள்கை ஏன் சொல்றாரு அப்படின்னு தெரியல. அன்புதான் எங்க கொள்கையில ரொம்ப முக்கியமானது, எல்லோரிடமும் வேற்றுமை பாராட்டாமல் அன்பு செலுத்தியவர் எங்கள் பிதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. இன்னும் அவருடைய மனசாட்சியே யார்கிட்ட போய் என்ன பேச்சு, அவருடைய மனசாட்சியே தடுத்தது மாதிரி பேச்சை நிறுத்திக்கிட்டாராம். நிறுத்தினோடனே அவர் எங்கள் பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் லேசாக புன்னகை செய்தாராம். அப்புறம் புன்னகை செய்தோடனே பாதிரியாருடைய பேச்சு நின்றது என்று சொல்லுகிறார். பெரியவர் ரொம்ப அழகா அன்பா இதமாக சொல்றாரு. இந்து மதத்திலையும் அன்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அன்பே சிவம் என்பது பெரியவர்கள் எல்லாம் சொன்ன வாக்கு. திருமூலர் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் திருமந்திரம் என்று ரொம்ப அருமையான நூலை நமக்கு அளித்திருக்கிறார். அதில் அன்பை பற்றி, மனித நேயத்தை பற்றி ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவலை பாதிரியாருக்கு சொல்லுகிறார் பெரியவர். விஷ்ணு சகஸ்ரநாமம்னு மகாபாரதத்தில் வருகிறது. அதில் கரணம், காரணம், கர்த்தா, விகர்த்தா என்று பகவானுக்கு, இறைவனுக்கு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. கரணம், காரணம், கர்த்தா, விகர்த்தா என்று. இப்போ நீங்களும் ஜீசஸ் கிரைஸ்ட கர்த்தர் என்று சொல்கிறீர்கள். உங்கள் மதத்துக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்பாகவே நாங்கள் கடவுளை கர்த்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான தகவல், நம்ம ஆட்களே இதை தெரிந்து கொள்வதில்லை. உங்களுடைய அப்புறம் இதுவரைக்கும் சொல்றார், ஒரு தவறையும் சுட்டிக்காட்ட வேண்டிய உரிமை அவருக்கு இருக்கிறது, கடமையும் அவருக்கு உண்டு. அந்த ஆற்றல், அந்த தகுதி, அருகதையும் அவருக்குத்தான் உண்டு. உங்க மத பிரச்சாரங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் எங்களுடைய மதம், இதிகாச புராணங்கள், கடவுளர்கள் இவற்றை நீங்கள் நிந்தை செய்து பேசுகிறீர்கள், அவதூறு செய்து பேசுகிறீர்கள். ஆனால் நாங்கள் எந்த மதத்தையோ, மத தலைவர்களையோ, தெய்வத்தையோ நிந்தனையாகவோ, குற்றமாகவோ, குறையாகவோ பேசுவதே இல்லை. ஏனென்றால் இந்து மதம் என்பது சனாதனமானது. அதுதான் எல்லா மதங்களுக்கும் தாயாரை போல். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தீயவனாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டாள், திட்ட மாட்டாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அழகான வார்த்தைகள் பாரு.
நீங்கள் இந்து சமய பண்டிதர்களை சந்திக்க விரும்பாமல் ஏதுமறியாத பாமர ஜனங்களிடம் சென்று வாய்ஜாலமாக பேசுகிறீர்கள். எங்களுக்கு அனுஷ்டானம் முக்கியம், உங்களுக்கு பிரச்சாரம் முக்கியம். அப்படி இருக்கிறது. எங்களுக்கு அனுஷ்டானம் முக்கியமாக இருக்கிறது, உங்களுக்கு பிரச்சாரம் முக்கியமாக இருக்கிறது. பாமர ஜனங்களிடம் சென்றதுமே நீங்கள் உங்கள் மத தத்துவத்தை எடுத்து சொல்வதில்லை. பால் பவுடர், ரொட்டி, துணிமணி அப்படி கொடுத்து ஆசை காட்டி நீங்கள் இழுக்கிறீர்கள். முதலில் அவர்களுக்கு காப்பு மாதிரி பணம் கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள் அல்லவா என்றார். பாதிரியார் கொஞ்சம் நெளிந்தார். ஏனென்றால் அவர் சொன்னது உண்மை, பெரியவர் சொன்னது உண்மை, அது யாரும் மறுப்பதற்கு இல்லை. எனவே பாதிரியார் கொஞ்சம் சங்கடமாக நெளிந்தார். உண்மையை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனாலும் பெரியவருடைய ஒவ்வொரு சொல்லும் அவரை கட்டி போடத்தான் செய்தது. என்ன சொல்கிறார்? எங்கள் கர்த்தர் தன் இரத்தத்தாலே பாவிகளின் பாவங்களை கழுவுகிறார் என்று எதையோ சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். பெரியவர் ரொம்ப அழகாக அதற்கு பதில் சொல்லுகிறார். கர்த்தர் மிகவும் கருணையானவர் என்கின்ற துதி நியாயம்தான், வாஸ்தவமானதுதான். ஆனால் மற்றவர்களை நிந்திக்க கூடாது என்பதும் நியாயம்தானே கேட்கிறார். இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? கர்த்தர் ரொம்ப கருணையானவர் என்கின்ற துதி நியாயமானதுதான், ஆனால் மற்றவர்களை நிந்திக்க கூடாது என்பதும் நியாயம்தானே என்கிறார். பாதிரியார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அவருடைய மனதை போய் தொட்டிருக்கிறது பரமாச்சாரியால் பேசிய அந்த சொற்கள். நிந்தனையை பற்றி என்ன சிந்தனை செய்ய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி விடைபெற்று கொண்டு போனாராம். முகமலர்ச்சியோடு பாதிரியார் சொன்னாராம். மகாபரிவாலும் அருமையாக ஒரு பிரசாதத்தை, பழத்தை எடுத்து கொடுக்க அவருக்கும் திருக்கரத்தை உயர்த்தி ஆசி வழங்கினார் என்கின்ற இந்த அற்புதமான தகவல் பெருங்களத்தூர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதி கொடுக்க திரு கிருஷ்ணராம் அவர்கள் முகநூலில் பதிவு செய்திருக்கிறார். அதற்காக அவர்கள் இருவருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைவாக ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். உயிர் போவதற்கு முன் 2 நிமிட அவகாசம் கிடைத்தாலும் ஞானத்தை அறிந்து கொண்டு ஆத்மாவை பரிசுத்தம் செய்து கொள்ளலாம். உயிர் போவதற்கு முன் 2 நிமிட அவகாசம் கிடைத்தாலும் ஞானத்தை அறிந்து கொண்டு ஆத்மாவை பரிசுத்தம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது உயிர் பிரிகின்ற அந்த இறுதி தருணத்தில் நாராயணா என்று தன்னுடைய பேரனை கூப்பிட்ட, இந்த அஜாமில பாக்கியத்தில் வரும், அந்த பேரனை கூப்பிட்ட வேறு எதுவும் நன்மை செய்தறியாத ஒருவனுக்கு விஷ்ணுவனுடைய தூதர்கள் யமனிடமிருந்து அவனை விலக்கி அழித்து கொண்டு போனார்கள் என்று நாம் கதையை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பாகவதத்திலே ஒரு வாரம் சுகர் பரீட்சித்துக்கு சொன்ன கதை பாகவதம். அதை கேட்டு அவன் முக்தி அடைந்தார் என்கின்ற அந்த கதையும் நாம் கேட்டிருக்கிறோம். இங்கே 2 நிமிட அவகாசம் என்பது ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு நிகழ்வில் அவர் சொல்லியிருக்கிறார், காலையில் 2 நிமிடங்கள், மாலையில் 2 நிமிடங்கள் எனக்காக ஒதுக்குங்கள்னார். காலையில் 2 நிமிடங்கள் நீங்கள் ராமராம என்று சொல்லுங்கள், மாலையில் 2 நிமிடங்கள் நீங்கள் சிவசிவா என்று சொல்லுங்கள், அது போதும் என்றார். இப்பொழுது இவர் குறிப்பிடுகின்ற இந்த அமர்விலே, இந்த நிகழ்விலே குறிப்பிடுகின்ற அந்த 2 நிமிடம் என்பது இறுதி நிமிடங்கள் என்பதை மனதில் நினைத்து கொண்டு, இறுதி நிமிடத்தில் நாம் நினைக்க வேண்டிய அந்த தெய்வம் சிவன். அந்த சிவனுடைய நாமத்தை 2 நிமிட காலம் நாம் அந்த விடைபெறுகின்ற உடலை விட்டு வெளியேறுகின்ற தருணத்திலே நினைவிலே வைத்து கொண்டோமானால், சிவனை அவனே இவனே என்று இல்லாமல் சிவனே என்று அந்த பொழுதிலாவது நாம் இருந்தோமானால் நாம் யமனுடைய வாயில் அகப்பட மாட்டோம். சிவகணங்கள் நம்மை திருக்கையிலைக்கே கூட்டிக் கொண்டு செல்லும் என்பது திண்ணம். ஆனால் அந்த 2 நிமிட அவகாசத்தில் நாம் ஞானம் பெறுவதற்காக எத்தனை ஆண்டு காலம் வாழ்கிறோமோ அத்தனை ஆண்டு காலம் இடைவிடாமல் அனுதினமும் உழைக்க வேண்டும் என்பதிலும் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதை நம்ம தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வினைவயப்பட்டவர்கள் என்பதை காட்டிலும் ஆசை வயப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு ஆபத்தாக இருக்கிறது. அதிலிருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால் அவனுடைய அருளால் தான் அதுவும் நடக்கும். அந்த அருளை பெற வேண்டுமானால் நம்முடைய மகா சுவாமிகளுடைய திருவடி மலர்களை நாம் திடமாக பற்றி கொண்டு தினம் அவர் நமக்கு வழங்கி இருக்கின்ற அறிவுரைகளை நினைவில் எடுத்துக்கொண்டு நம்மால் எந்த அளவுக்கு அதன் பிரகாரம் நடக்க முடியுமோ சிரத்தையோடு நாம் முயற்சி செய்தால்
நமக்கு விரைவிலேயே பலன் கிட்டும். இவ்வளவுதான் நம்மால் முடிகிறது என்று நினைத்து கொண்டு ஒரு அடி எடுத்து வைத்தாலும் இன்னும் நம்மால் நிறைய முடியும், இன்னும் செய்ய முடியும். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று திருவள்ளுவ நாயனார் அருளி செய்திருக்கின்ற அந்த வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே மகா சுவாமிகள் நமக்கு காட்டியிருக்கின்ற வழியினால் நிறைவேறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.